ஸ்பேடெக்ஸ் வெற்றியின் ரகசியம். ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் கீழ் விண்வெளியில 2 செயற்கைக்கோள்களை இணைக்கக்கூடிய பணியை வெற்றிகரமாக சாதித்திருக்கிறாங்க இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமாக இருக்கக்கூடிய இஸ்ரோ. இந்த 2 செயற்கைக்கோள்களை இணைக்கக்கூடிய டாக்கிங் செயல்முறை வெற்றி பெற்றிருக்கிறது. இதை இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. 220 கிலோ எடை கொண்ட 2 செயற்கைக்கோள்கள் இணைக்கக்கூடிய பரிசோதனை நிறைவடைந்திருக்கிறதாக இஸ்ரோ தெரிவித்திருக்காங்க. இந்தியாவினுடைய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ இதன் மூலமாக அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்தபடியாக 4வது நாடு அப்படிங்கிற ஒரு பெருமையை, ஒரு சாதனையை படைத்திருக்காங்க. அப்படிங்கிறது இந்தியர்கள் நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய, தலைநிமிர செய்யக்கூடிய பெருமையாக இருக்கிறது. ஸ்பேடாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது சுருக்கம் தான் ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முதல்ல ஸ்பேடாக் அப்படின்னா என்னங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். விண்வெளியில விண்கலங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆய்வு பணி அப்படின்னு இதை தமிழ்ல சொல்லலாம். ஸ்பேடெக்ஸ் என்பது விண்வெளியில் விண்கலங்களை டாக் செய்வது, அதாவது இணைப்பது அல்லது அன்டாக் செய்வது, அதாவது துண்டிப்பது ஆகியவற்றை செய்வதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்குவதுதான் இந்த பணி. இத்தகைய தொழில்நுட்பத்தை உருவாக்கி இஸ்ரோ இப்போ சாதனை படைத்திருக்காங்க. ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் கீழ் PSLV C-60 ராக்கெட் 2 சிறிய விண்கலங்களை சுமந்துகிட்டு போனது. இந்த 2 விண்கலங்களும் தோராயமாக 220 கிலோ தனித்தனியாக தலா 220 கிலோ எடை கொண்டவை. இந்த விண்கலங்கள் பூமியில இருந்து 470 கிலோமீட்டர் உயரத்துல நிலைநிறுத்தப்பட்டு புவியின் சுற்றுப்பாதையில பயணிக்கும். இதுல ஒன்றின் பெயர் SDX-01 சேசர், அதாவது இன்னொன்றுடைய பெயர் டார்கெட் SDX-02. முதல்ல 2க்கும் இடையே 15 மீட்டர் தூரம் இருக்குமாறு பார்த்து கொள்ளப்பட்டது. அப்புறம் அது 3 மீட்டர் தூரமாக குறைக்கப்பட்டது. 2 விண்கலங்களும் மோதவிருக்கிறதா என்பதை பார்க்கவே படிப்படியாக இது செயல்பட்டது. அப்புறம் என்ன பண்ணாங்க, மோத விடுகிறதா அப்படிங்கிற மாதிரி. இப்போ 2 விண்கலங்களும் வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்டது. SDX-01 அப்புறம் SDX-02 ஆகிய 2 செயற்கைக்கோள்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. அது இப்போ வெற்றிகரமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இணைப்பு செயல்முறை துல்லியமாக தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செய்யப்பட்டிருக்கிறதாகவும், அது போன்ற லாவகமாக மீண்டும் விலகப்பட்டன அப்படின்னு இஸ்ரோ தெரிவித்திருக்காங்க. இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் மூலமாக குறைந்த செலவில் விண்வெளி தொழில்நுட்பங்களை சிறப்பாக செய்ய முடியும் என்பதால் இந்தியாவுக்கு இந்த திட்டத்தின் வெற்றி ஒரு மாபெரும் மைல்கல் ஆகும் அப்படின்னு இஸ்ரோ தெரிவித்திருக்காங்க. சந்திரயான் 4 போன்ற இந்தியாவின் நீண்டகால விண்வெளி திட்டங்களுக்கும் எதிர்காலத்தில் இந்திய விண்வெளி நிலையத்தை உருவாக்குவதற்கும் விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கும் இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம் முக்கியமானது அப்படின்னு அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர் சொல்லியிருக்காரு. LMV-3 மற்றும் PSLV ஆகிய 2 ராக்கெட்களை பயன்படுத்தி நிலவுக்கு 2 கருவிகளை பொறுத்து விண்கலத்தை நிலவில் தரையிறங்கி மண் மற்றும் பாறை மாதிரிகளை சேகரித்து ஒரு பெட்டியில் வைத்து நிலவில் இருந்து பூமிக்கு திரும்பும் திட்டம் தான் சந்திரயான் 4 திட்டம். விண்வெளி ஆய்வில் அடுத்த கட்டமாக விண்வெளியில் ஒரு ஆய்வு நிலையத்தை அமைக்க இஸ்ரோ முடிவு பண்ணியிருக்காங்க. சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு இணையாக இந்த பாரதிய அந்திரக்ஷா ஸ்டேஷன் ஆய்வு மையத்தை இஸ்ரோ அமைக்க இருக்காங்க. 2035க்குள் இதை நிறுவ இஸ்ரோ முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்கும் ஸ்பேடெக்ஸ் திட்டம் பெரிதும் கை கொடுக்கும். செலவு அதிகமாக ஆகாது அப்படிங்கிறாங்க நிபுணர்கள்.